வணக்கம். நம்ம நியூஸ் பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ பேராசை, ஊழல் பத்தின செய்திகளை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, நம்மளோட நல்ல குணங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு அப்படின்னு. வாங்க, நம்மள சுத்தி நடக்கிற இந்த மாற்றங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு டிரைவரோட கதையை பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆசிஃப், ரொம்ப நேர்மையான டிரைவர். ஒரு நாள் ஒரு பேசஞ்சர் நிறைய பணம், முக்கியமான பொருட்கள் இருந்த ஒரு சூட்கேஸை கார்லயே மறந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஆசிஃப் அதை பார்த்து நேரா அந்த சூட்கேஸை அதோட ஓனர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இன்னொரு பக்கம் சுரேஷ், இவரு பயணிகளை ஏமாத்துறதுக்காகவே ரொம்ப சுத்தி வளைச்சு வண்டி ஓட்டுறாரு, மீட்டர்ல தில்லுமுள்ளு பண்றாரு. பாருங்க, ஒரே வேலை தான், ஆனா ரெண்டு பேரோட முடிவுகளும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற விஷயம் எது? ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் செய்றாங்க, ஆனா அவங்களோட செயல்கள் மட்டும் ஏன் நேர் எதிரா இருக்கு? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். விழுமியங்கள், அதாவது வேல்யூஸ். நாம எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த நம்பிக்கைகள் தான் வேல்யூஸ். இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டது, நம்ம மனசாட்சியை உருவாக்குறதும் இதுதான். இன்னும் சொல்லப்போனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் போலீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆசிஃபை சரியான முடிவெடுக்க வச்சது இந்த போலீஸ்காரன் தான். சரி, இப்போ நெறிமுறைகள், அதாவது எதிக்ஸை பத்தி பார்க்கலாம். எதிக்ஸ்னா என்னன்னா, கஷ்டமான சூழ்நிலையில நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இது நம்ம வேல்யூஸை நிஜ உலகத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி. சுரேஷோட ஏமாத்து வேலைகள் அவரோட வேல்யூஸ் வேற மாதிரி இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்மளோட வேல்யூஸ் ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்மளோட எதிக்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் மேல நம்ம கட்டுற வீடு. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் வீடும் உறுதியா நிக்கும், இல்லையா? ஓகே, தனிப்பட்ட முடிவுகள்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போலாம். சமூகத்தோட நம்ம எப்படி பழகுறோம், இதுல நம்ம உரிமைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, அங்கிதாவோட கதை மூலமா இதை தெரிஞ்சுக்கலாம். அங்கிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நடந்துகிட்டா. வீட்டு வேலை செய்ய சொன்னா முடியாதுன்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவா. இத பார்த்து அவங்க வீட்ல உள்ளவங்க அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நினைச்சாங்க. ஒரு நாள் காலையில யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. அவசர அவசரமா கிளம்பி ஸ்கூலுக்கு லேட்டா போனா. அன்னிக்கு முழுசும் அவ மத்தவங்கள எப்படி நடத்தினாலோ அதே மாதிரி அவளை எல்லாரும் நடத்தினாங்க. அப்போதான் அவளுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது. அங்கிதாவோட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உங்க கருத்தை சொல்றது உங்க உரிமை, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அத மரியாதையா சொல்றது உங்களோட கடமை. உரிமைகளும் கடமைகளும் ஒன்னா போகும்போதுதான் ஒரு அமைதியான சமூகம் உருவாகும். அடுத்து நாம பார்க்க போற விஷயம் உழைப்பின் மாண்பு. அதாவது, நீங்க என்ன வேலை செய்றீங்கங்கறத விட அதை எப்படி செய்றீங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒப்பீடு. ஒரு பக்கம் கிருஷ்ணா, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, தன்னோட வேலையை ரொம்ப பெருமையா, திருப்தியா, அருமையா செய்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அதிகாரி, தன்னோட கடமைகளை செய்யாம தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, இதுல யாருக்கு மரியாதை அதிகம்? நிச்சயமா தன்னோட வேலைய மனசார செய்யற கிருஷ்ணாவுக்கு தான். கௌரவம் பதவியில இல்ல, நாம செய்யற வேலையில தான் இருக்கு. இந்த உழைப்போட மாண்புங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் இல்ல. குருநானக் ஒரு பணக்காரர் கொடுத்த பெரிய விருந்த வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏழை தச்சர் கொடுத்த காஞ்சி போன ரொட்டியை வாங்கி சாப்பிட்டாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ரொட்டி கடினமான நேர்மையான உழைப்பால சம்பாதிச்சது. சரி, இப்படி ஒரு நெறிமுறையான வாழ்க்கைய வாழணும்னா அதுக்கு நமக்கு சில முக்கியமான திறமைகள், சில கருவிகள் தேவைப்படுது. அதெல்லாம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுல 3 ரொம்ப முக்கியம். முதல்ல பச்சாதாபம், அதாவது எம்பத்தி, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிற திறன். ரெண்டாவது சகிப்புத்தன்மை, நம்மளோட கருத்திலிருந்து மாறுபட்டவங்களை ஏத்துக்கிற மனப்பக்குவம். மூணாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது எந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற நேர்மறையான மனநிலை. இந்த பச்சாதாபத்தை விளக்க ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு சின்ன பையன் நாய்க்குட்டி வாங்க ஒரு கடைக்கு போனான். அங்க இருந்த கூட்டத்துல ஒரு நாய்க்குட்டி மட்டும் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பையன் எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும்னு அடம் பிடிச்சான். கடைக்காரர் கேட்டதுக்கு அவன் சொன்னான், அந்த நாய்க்குட்டியால மத்தவங்க மாதிரி ஓடி விளையாட முடியாது, அதனால அதுக்கு நண்பர்கள் கம்மியா இருப்பாங்க, அது தனியா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அதை வாங்க நினைக்கிறேன். இதுதான் உண்மையான பச்சாதாபம். அடுத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட சக்தியை பத்தி பார்ப்போம். மிஸ்ஸஸ் கில்னு ஒரு டீச்சர், இவங்கெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு கிளாஸையே சாதனையாளர்களா மாத்துனாங்க. எப்படி? அவங்க செஞ்சது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். மாசம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் இருக்கிற ஒரே ஒரு நல்ல குணத்தை கண்டுபிடிச்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி எந்த டீச்சரும் அவங்களுக்காக இதை செஞ்சதில்ல. அவங்களோட பலம் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னன்னு மிஸ்ஸஸ் கில் சுட்டி காட்டினதால இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நம்பிக்கையை தான் அவங்கள சாதனையாளர்களா மாத்துச்சு. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா?
உங்களுக்கான ஒரு பர்சனல் கோட் ஆஃப் எத்திக்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. நேர்மையா இருந்தா லேட் ஆனாலும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு உங்க பதில் ஆமாவா இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அனுபவத்துல இது உண்மையா இருக்கா? அடுத்த கேள்வி. எனக்கு உரிமைகள் இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு சில பொறுப்புகளும் இருக்கு. இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளோட நெறிமுறைகள்ங்கிறது வெறும் நாம நம்புற விஷயங்கள் மட்டும் இல்ல, அது நம்மளோட செயல்கள். ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலயும் நம்மளோட எத்திக்ஸ் தெரியுது. அப்போ உங்க செயல்கள் எப்படி இருக்க போகுது?